உலகாளும் சாய். உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்க எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். போன புதன்கிழமை வேகாத பானைகளை வைத்து பாபா ஏன் தண்ணீர் பிடிச்சு இந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி திருப்பி கொண்டு வந்து வேப்ப மரத்தடியில் வச்சுட்டு அதை பழைய நிலைமைக்கு எப்படி வந்தது, ஏன் வந்தது, அதுக்கான தாற்பயம் என்ன எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டோம். அதே போல இந்த வாரம் மற்றொரு நிகழ்வு, அதை பத்தி அதுக்கான உள் அர்த்தம் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். 33வது அத்தியாயத்திலேருந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பத்தி நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு பக்தர், பாபாவோட பக்தர், அவரோட பொண்ணு கொஞ்சம் தூரத்துல எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணுக்கு இந்த பிளேக் நோயால் அந்த பொண்ணு பாதிக்கப்படுறது. அந்த காலத்துல அதுக்கு பேர் பியூபானிக் பிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கட்டி கட்டியா வந்துடும். அந்த மாதிரி வர்ற சமயத்துல இவரால் பொண்ணை போய் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது பயந்துட்டு என்ன பண்றாரு, அவருக்கு தெரிஞ்ச நானா சாஹேப் சந்தோர்கரை தேடி வரும்போது நானா சாஹேப் சந்தோர்கர் கல்யாண்லேருந்து இந்த தானே ரயில்வே ஸ்டேஷன் போறாரு. அவரு அந்த வழியில இருக்காரு. வேக வேகமா இந்த பெண்ணோட அப்பா நானா சாஹேப் கிட்ட போயிட்டு, ஐயா எப்பவுமே உங்ககிட்ட பாபாவோட உதி இருக்கும் இல்லையா, எனக்கு கொஞ்சம் உதி கொடுங்க, என் பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கதறி அழறாரு. கவலைப்படாத, பாபா எல்லாம் சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்வாரு நானா சாஹேப் சந்தோர்கர். அந்த நேரத்துல நானா சாஹேப் கிட்ட பாபாவோட உதி இல்லை. ஆனா அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, பாபாவை மனசார தியானம் பண்ணிண்ட கண்ணை ஓடிண்ட சாயி நீயே கதி அப்படின்னு நினைச்சு கீழே குனிஞ்சு தரையில இருக்கிற மண்ணை எடுத்து அந்த மண்ணை அவரோட மனைவியின் நெத்தியில உதி மாதிரி பூசிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நினைத்து இந்த மனைவியோட நெத்தியில பூசுறாரு. சரிங்களா? இப்போ இந்த சமயம் கரெக்டா இதே நேரம் அவர் மனைவியோட நெத்தியில பூசின அதே நேரத்துல, அந்த மண்ணை பூசின நேரத்துல அந்த இடத்துல தூரத்துல இருந்த அந்த பெண் குழந்தை, ரொம்ப அந்த பிளேக் நோயால பாதிக்கப்பட்ட குழந்தை, அவளோட உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. நம்ம யாரான சிந்திச்சு பார்த்தோமா இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது? இது ஏதாவது ஒரு மாய மந்திரமா, என்ன, ஏது, எப்படி அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் நம்ம சிந்திச்சோம்னா எப்படி வருதுன்னா, 1896வது வருஷம் 1896 இந்த வருஷத்துலதான் நானா சாஹேப் சந்தோர்கர் பாபா கிட்ட வராரு. வந்ததுக்கு அப்புறம்லேருந்து பாபாவே கடவுள் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க தந்தையே அவர் எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு வருவார். ஏன்னா அவர் தந்தை பாபா ஒரு முசல்மான், இஸ்லாம் தர்மத்துக்கு சேர்ந்தவர். இவரை போய் நம்ம என்ன குருவா ஏத்துக்கிறதுலாம் சொல்வார். அப்போ நானா சாஹேப் நீ என்ன சொன்னாலும் சரி, எனக்கு இவர் தான் குரு, எனக்கு இவர் தான் கடவுள், அந்த அளவுக்கு சரணாகதி அடைஞ்சிருவார் பாபாவை பார்த்துட்டு. அப்போ மெல்ல 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 நானா சாஹேப் என்ன ஆறுதுன்னா, அவர் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு, சாய் எப்பவுமே சொல்வாரு, நீ வேற நான் வேற இல்லை, நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் சொல்வாரு, நமக்குள்ள அந்த வேறுபாடே இருக்கக்கூடாது, இந்த ஒரே பாவமா இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒண்ணுதான், அதுதான் சரணாகதி நிலைமை. அது மாதிரி வரும்போது சாய் நினைச்சு செய்யக்கூடியது நாம அவரோட பக்தர்களாக இருக்கக்கூடிய நம்மளால கூட அதை செய்ய முடியும். சாய் எப்பவுமே நமக்கு உணர்த்துவார். ஆனா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் தகுதியானவங்க கிடையாது. அதுக்கு நம்ம தகுதி பெறணும். நானா சாஹேப் அவ்வளோ அவரோட தன்னடக்கத்தினால, அவர்கிட்ட இருந்த எல்லா கெட்ட குணங்களும், கோபங்கள், அவர்கிட்ட இருந்த அகங்காரம், அந்த ஒரு அதிகாரத்தினால அந்த திமிரு, அது எல்லாத்தையுமே விட்டு சாய் கதி அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போ இந்த மனமாற்றம் அவருக்குள்ள நடந்ததோ அப்போ அவருக்குள்ள அந்த ஒரு தெய்வீக சக்திகளும் வர ஆரம்பிச்சுது. அவர் சாய் வேற தான் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கும் வந்துட்டார். அதனால உதி இல்லைன்னா என்ன, பஞ்ச தத்துவங்களும் இருக்கக்கூடிய பாபா எல்லா பஞ்ச தத்துவங்கள், அதாவது பஞ்சபூதங்களை ஆழக்கூடிய ஒரு இறைவன். எல்லாமே அவரோட கண்ட்ரோல்ல இருக்கு. பூமி, நீர், காற்று, அதே மாதிரி நெருப்பு, ஆகாசம் எல்லாமே பாபாவின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அந்த நேரத்துல மண்ணு கூட பாபாவின் கண்ட்ரோல்ல இருக்குங்கிறதுனால மண்ணு வேற உதி வேற இல்லை, அதே ஆற்றல், அதே சக்தி. அதுதான் அவர் தொட்ட மண்ணுலயும் இருக்கு, சாய் அதுல இருக்காரு, அந்த நம்பிக்கையோட தான் அதை எடுத்து அவர்
அவர் மனைவியின் நெத்தியில் பூசினார். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் அங்க தூரத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவும் ரெண்டுமே ஒண்ணுதான், அந்த ஜீவாத்மாக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு முழு நம்பிக்கையுடன் அவர் இந்த இந்த மண்ணை உதியா நினைச்சு உதியா பாவிச்சு அவர் இட்டு விட்டதுனால சாயி என்ன ஒரு நடத்தணுமோ, என்ன லீலை நடத்தணுமோ அவர் நடத்திட்டாரு. இவர் நம்பிக்கையும் வலிமைப்படுத்திட்டாரு, அங்க அந்த பெண்ணோட உயிரையும் காப்பாத்தி அவளை ஆரோக்கியமா வச்சாரு. உதி ராமபாணம் போனது, அவ்வளோ சக்தி வாய்ந்தது. உதி நம்மளோட மானசீகமா நம்மளோட ஆன்மீக வளர்ச்சிக்கு மட்டுமே உதவாது. எப்படிப்பட்ட விஷயம் உதியில இருக்குன்னாக்கா, உடல்நல சரியில்லை, இப்ப அந்த பெண்ணுக்கு உடல்நல சரியில்லைன்னு உதி பூசுறோம். சில பேருக்கு எப்பவுமே ஒரு படபடப்பான ஒரு சூழ்நிலை இருக்கும், பயம் இருக்கும், எதை பார்த்தாலும் ஒரு அச்சம் இருக்கும். அந்த மாதிரி பக்தர்கள் உதியை தினம் பருகினா, தண்ணியில போட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த பயம் போகும். அந்த ஒரு சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம், சில பேருக்கு சில பேரோட பேசுறதுக்கான பயம், நிறைய பயங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாமே உதி ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து விட்டுரும். ஆனா இது எல்லாத்துக்கும் தேவை ஒரு நம்பிக்கை தான். சாயால முடியாதது எதுவுமே இல்லை, உதியால முடியாதது எதுவுமே இல்லை. உதி போல ஒரு மகா பெரிய ஔஷதம்னா மருந்து உலகத்துல எங்கேயுமே இல்லை, இது வரைக்கும் இல்லை, இனிமேலும் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் நம்ம உதியை எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன ஒரு வகையில அந்த உதினால நடக்கணும், நல்லது நடக்கணுமோ அது கட்டாயம் நடக்கும். இது மண்ணு, இது என்ன அப்படின்னு இல்லை, இது வெறும் சாம்பல் அப்படின்னா அது சாம்பல் போலதான் இருக்கும். இது சாயியோட அவரோட கை ஸ்பரிசம் பட்ட ஒரு பிரசாதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பிரசாதத்தினால எப்படி ஒரு நல்ல வேலைகள் நடக்குமோ அந்த வேலைகள் கட்டாயம் நடக்கும். இதுதான் அந்த நேரத்துல நடந்தது. இது பல நம்ம படிச்சு விட்டுறோம், ஆனா எப்படி நடந்தது, என்ன இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருந்தது அப்படிங்கறது நம்ம உணர்ந்தா படிக்கிறது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். இன்னும் நம்ம அதை ரசிச்சு படிப்போம். அடுத்தடுத்த நிலைமையை அடுத்தடுத்த ஒரு சீக்வன்ஸ் வரும்போது கூட நம்மளால இதையும் அதையும் கம்பேர் பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயம்தான் அங்க நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால உணர முடியும். இதுதான் உண்மையான பாராயணம். இப்படி படிச்சாதான் நமக்கு எல்லாமே உள்வாங்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். உள்வாங்கினால் நம்மளே அப்படி மாறிடுவோம். சரிங்களா? ஓம் சாய்ராம்.